இன்று காலை பரபரப்பை கிளப்பினார் திரு சி.வி. சண்முகம். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை அறிவித்து வேறு எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். எஸ்பி வேலுமணி அவர்கள்தான் சட்டமன்ற குழு தலைவர் அதிமுகவுக்கு என்று அறிவித்தவர். எடப்பாடி பழனிசாமி தான் எங்க பொதுச் செயலாளர் என்றும் இப்போ விளக்கம் கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம், கேட்கலாம். What is the position of EPS in the party? Is EPS He is our general secretary. Sir, what is the position of EPS in the party? Is EPS He is our general secretary. Sir, what is the position of EPS in the party? Is EPS He is our general secretary. இதில் ஒரு நியூவான்ஸ்ட் அப்ரோச்சை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹி ஹஸ் புரோக்கன் ரேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் ஒரு சுப்ரீம் போல செயல்பட்டு வந்தார். அவரோடு செயல்படல அப்படிங்கிறத அவருடைய செயலால் பார்க்கின்றோம். இவர்கள் தனியாக கூடி திரு எஸ்பி வேலுமணி தான் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர், டாக்டர் சி விஜயபாஸ்கர் துணைத் தலைவர், அதே போல் செயலாளர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அப்படின்னுலாம் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு நிலை வரும்பொழுது அவருடைய தலைமையை தான் ஏற்கின்றோம், அவர் பொதுக்குழுவை கூட்டணும், அதில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் அதை மீண்டும் கேள்வியாக கேட்குறாங்க. கட்சியில் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் இந்த நிலைப்பாட்டை இன்னைக்கு காலையில் பிரஸ் மீட்லேயே அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுக்குழுவை கூட்டணும், பொதுக்குழுவை திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூட்டணும், அதில் ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேர்களுக்கு தெரியும், பார்க்காத நேர்களுக்கு சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை இல்லை ஒரு அதிர்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக திமுகவுடைய ஆதரவு கோரப்பட்டது எங்களை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவை எங்களால் ஏற்கவே முடியல அப்படின்னு அதைத்தான் இந்த நிலைப்பாட்டு மாற்றத்துக்கான மிக முக்கிய காரணமாக திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் வலியுறுத்தி சொல்றதை பார்க்கின்றோம். அது ஒரு குற்றச்சாட்டாகவே, ஒரு அதிர்ச்சி தரத்தக்க நிலையாகவே அவங்க வலியுறுத்தினாங்க. நாங்கள் திமுக எதிர்ப்பில் வளர்ந்து வந்த இயக்கம், அதை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது, அதனால தான் நாங்கள் கூடினோம், பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம், சட்டமன்ற குழு தலைவராக திரு எஸ்பி வேலுமணி அவர்களை அறிவித்திருக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு ஸ்பிளிட் அப்படின்னு அட்லீஸ்ட் அப்ரோச்சில் ஸ்பிளிட் இருக்கிறத பார்க்கின்றோம். நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு சட்டமன்ற குழு, திரு OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவங்கள்லாம் உள்ளடக்கிய குழு சட்டமன்ற பேரவை செயலாளரை சந்தித்து அவர் தான் சட்டமன்ற குழு தலைவர்னு அறிவித்திருக்க அந்த நிலையிலிருந்து மாறி அதை ஏற்காம நாங்கள் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக நியமித்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ரெண்டாக பிரிந்திருக்குங்கிறத பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.